ஹாய், இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். எழில் வந்து நான் எழுந்த உடனே எழுந்துருவான். அவனுக்கு நான் எப்போவுமே பக்கத்தில் இருக்கணும். ஸோ அவனும் எழுந்துட்டான். அதனால் எழிலுக்கும் பால் காய்ச்சிட்டு எங்களுக்கும் டீ போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவர் லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பாரும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து பொரியலும் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கும் வந்துட்டு பால் வச்சுட்டு கையோட பருப்பு ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு வந்து கழுவி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. எழிலுக்கும் பால் கலந்துட்டு எழிலுக்கு போயிட்டு நான் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு பால் குடிப்பாட்டிட்டு நானும் டீ எல்லாம் குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே பருப்பு வந்து கரெக்டாக வெந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பருப்பு எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு கையோடு வந்துட்டு தாளித்து விட்டுட்டேன். சாதமும் வந்து ரெடி ஆனதுனால அப்படியே வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் தாளித்து விட்டுட்டேன். ஆர்ஓலேருந்து தண்ணி வந்து ஒரு தவளையில் பிடிச்சி எப்போவுமே வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். டைரெக்டாக பிடிச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகுன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவருக்கு லஞ்ச் வந்துட்டு எல்லாமே கட்டி ரெடி பண்ணி அவரோட லஞ்ச் பேக் பேக் பண்ணிவிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டேன். அவரை அனுப்பி வச்ச உடனே எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போதே எழிலுக்கும் வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ அவனும் வந்து சாப்பிட்டுட்டான். ஸோ சமையல் மேடையெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக்கிட்டு பாத்திரம்லாம் வந்து அத்தை தேய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். பெட்ரூமில் இருக்க இந்த ஷெல்ஃப் வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்தது. வந்துட்டு அடுக்காமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய மெடிசன்ஸ் இருக்கும், எழிலோட மெடிசன்ஸ் இருக்கும். கீழே ஃபுல்லாக வந்துட்டு என்னுடைய வளையல், அப்புறம் என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பெட் மேலே வச்சுட்டேன். பெட் மேலே வந்து டஸ்ட் ஆகிடுங்கிறதுனால ஒரு பெட்ஷீட் வந்து விரித்து விட்டுட்டு அது மேலே தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கபோர்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற என்னென்ன திங்ஸ் வேணும் என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து போட்டுட்டு மீதியை மட்டும் எடுத்து ப்ராப்பராக அடுக்கி வைக்கணும். எழிலோட மெடிசன்ஸ் வந்துட்டு எப்போ நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு சேம் மெடிசன் வரும். மற்ற நேரம்லாம் வேறு தான் எழுதி கொடுப்பாங்க. ஸோ நான் பேராசிட்டமால் தவிர்த்து கோல்டு சிரப் தவிர்த்து மீதி எதுவுமே வந்துட்டு வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ பார்த்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த 5 டேஸ்க்குள்ளே தான் வந்துட்டு மெடிசன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த மெடிசன் காலி ஆகிடும். மீதி இருந்துச்சு அப்படின்னாலும் வச்சுருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுருவேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஆயின்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பைரி டேட் பார்த்து ப்ராப்பராக எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஃபுல்லாக எழிலோட மெடிசனும் என்னோடய காஃப் சிரப் மட்டும் வச்சுருக்கேன். அண்டு வந்துட்டு இந்த சின்ன டப்பாவில் என்னுடைய மெடிசன் அண்ட் என்னோடய இன்ஹேலர் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இருக்க முக்கால்வாசி பாட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய பேக் பெயின்காக தடவுற ஆயின்மெண்ட் அண்டு தைலம் மட்டும்தான். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த செல்ஃபில் தான் எழிலோடைய பவுடர், என்னுடைய சீப்பு, எழிலோட சீப்பு, அப்புறம் வந்துட்டு என்னோடய டோனர் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமும் வந்துட்டு எது எது வேணும் என்னென்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து ப்ராப்பராக அடுக்கி வச்சிட போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய டோனர் அண்ட் என்னோடய ஃபேஸ் க்ரீம், அப்புறம் பாடி லோஷன் இது எல்லாமே வந்துட்டு இந்த பெரிய டப்பாவில் வச்சுருவேன். அதிலே சீப்பும் வச்சுட்டு இந்த குட்டி டப்பாவில் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற கிளச்சஸ் அண்டு வந்துட்டு பின் எல்லாமே வந்துட்டு இந்த தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஹேர் பின் எல்லாமே அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நான் அந்த ஷெல்ஃப்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். இந்த ஓரத்தில் வந்து இந்த பெரிய டப்பா வச்சு அதில் தான் சீப்பு, அப்புறம் சந்தனம், என்னோடய டோனர், பாடி லோஷன், அப்புறம் ஃபேஸ் க்ரீம் இருக்குது. ஃபேஸ் க்ரீம் வந்து நான் ரேண்டமாக தான் யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். அண்டு வந்துட்டு இந்த சைடில் என்னோடய கிளச்சஸ், அப்புறம் 2 நெயில் பாலிஷ் மட்டும் மேலேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டப்பாவில் வந்து ஒன்றுத்தில் ஹேர் பின்னும் ஒன்றுத்தில் பின்னும் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் எழிலோட பவுடர், பாடி லோஷன், அது பக்கத்தில் என்னோடய மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுட்டேன். இந்த பிங்க் கலர் டப்பா வந்து எழிலுக்கு குழந்தையாக இருக்கும்போது வாங்கின பவுடர் டப்பா தான், இப்போயும் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னுடைய தலைக்கு வைக்கிற ஆயில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷெல்ஃபில் ஃபுல்லாக வந்துட்டு எங்களோட மெடிசன்ஸ். ஸோ எங்களோட மெடிசன் பாக்ஸ் வச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து வெட் டிஷ்யூ, அப்புறம் என்னுடைய மாத்திரையெல்லாம் போட்டு வச்சுருக்க ஒரு டப்பா இருக்குது. ப்ளஸ் என்னுடைய இன்ஹேலர், அப்புறம் தைலம் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி எடுக்கிறதுலாம் வெளியே வச்சுருக்கேன். எழிலுக்கு போடுற கேலமைன் லோஷனும் அவனுடைய மெடிசன் பாக்ஸ்க்கு மேலேயே வச்சுட்டேன். அண்ட் அவரோட டியோட்ரண்ட் அங்கே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஷெல்ஃபோடைய ஆர்கனைஸும் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து 2 ஷெல்ஃபும் வந்து க்ளீன் பண்ணி இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரா தான் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அவரோட டூல் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கபோர்டுக்கு மேலே வந்து அவர் வச்சுருந்தாரு. இது வந்துட்டு அடிக்கடி எடுக்கிறதுனால எதாவது தேவைப்படுது அப்படின்றதுக்காக இதில் வந்து முக்கியமான அந்த டெஸ்டர், அப்புறம் வந்து திருப்புளி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த கபோர்டுக்கு மேலேயே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அண்ட் அவரோட டிவைசஸ் 2-3 அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாரு, அதையும் வந்து அங்கேயே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரா வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ட்ராவுக்குள்ளே வந்துட்டு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண வளையல் எல்லாமே வந்துட்டு பேங்கிள் பாக்ஸில் போடாமல் இங்கேயே வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக நீட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இந்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு எதாவது டெலிவரி வரும் இல்லையா, அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இப்போ வந்து இந்த டப்பாக்குள்ளே என்னோடய வளையல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் பொங்கலுக்கு போட்ட அந்த வளையல், அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் கோவிலுக்கு போட்டு போனது எல்லாமே வந்துட்டு வெளியே தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே எடுத்து ப்ராப்பராக அடுக்கி வச்சிட போகிறேன். இது வந்து கல் வளையல் இல்லை நாட்டு வளையல் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த வளையல். நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும், போட்டு அழகாக இருக்கும், சாரீக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த வளையல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 இயர்ஸ் ஆக போகுது. எழிலுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நான் வாங்கின வளையல் இது. ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். என்னோடய சாரீக்கு மேட்சாக வந்து பேர் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் இப்போ சைஸ் தான் வந்து கொஞ்சம் குட்டியாகிடுச்சு. சோப் போட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு அதில் என்னோடய நெயில் பாலிஷ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து என்னோடய ஐலைனர், லிப் பாம், அப்புறம் என்னோடய காஜல் இருக்கும். இன்னொரு காஜலும் இருக்கும் இதுக்குள்ளேயே. அதே போல் என்னுடைய விக்ஸ் இன்ஹேலர் இருக்குது. அப்புறம் வளையல்லாம் வந்து அங்கங்கே செதறி இருந்த எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்துட்டு என்னுடைய எவர் யூத் தான் நான் வந்துட்டு ஃபேஸ் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து மாமா எர்த்தோட ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்துட்டு என்னோடய ஹைலைட்டர் பேலட்டு அண்ட் இது வந்துட்டு என்னோடய ஐப்ரோ பேலட். பட் இது ரெண்டுமே வந்துட்டு நான் அந்த பவுச்சுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். இதுதான் என்னுடைய மேக்கப் பவுச். இதுக்குள்ளே என்னோடய ஃபவுண்டேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க ஐலைனர், லிப்ஸ்டிக் இது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்பேன். இதுக்குள்ளே தான் வந்துட்டு என்னோடய ஹைலைட்டர் பேலட்டும் இருக்கணும். பட் வந்து எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வச்சுருந்துருக்கேன். ஸோ அதையும் வச்சுட்டு ஐப்ரோ பேலட் மட்டும் வெளியே வச்சுக்குவேன். ஏன்னா இப்போலாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியே போனால் கூட ஃபில் பண்ணுறதுனால அது மட்டும் வெளியே வச்சுக்கிறேன். இந்த பர்ஸ் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோ பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஐப்ரோஸ் வந்து நானே தான் பண்ணிக்குவேன் வீட்டில். ஸோ அதுக்கான ரேசர் அண்ட் அதோட ட்வீசர் அண்ட் ப்ரஷ் இதெல்லாமே இந்த பர்ஸ்குள்ளே வச்சுப்பேன். இந்த பர்ஸ் வந்துட்டு பீரோக்குள்ளே இருக்க லாக்கரில் வந்து சாமி வச்சுருப்பேன். அந்த லாக்கர்கிட்ட ஒரு காசு வச்சு இந்த பர்ஸ் வச்சுருப்பேன். பட் அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதையும் எடுத்து கரெக்டாக உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க வேலையை பார்க்க போகிறேன். அண்ட் வந்துட்டு என்னோடய பிபி க்ரீம் இது வந்து மைக்லாமில் நான் ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு அந்த மேக்கப் பவுச்லேயே போட்டுறேன். இந்த வாட்ச் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், எங்கே வச்சனே தெரியாமல். அப்புறம் பார்த்தா கடைசியில் இந்த ட்ராக்குள்ளே தான் இருக்குது, அடியில் இருந்திருக்கு. ஸோ அதுவும் கிடச்சிருச்சு, அதையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த 2 வளையலும் வந்துட்டு வீட்டுக்கு நான் போட்டுக்கிறது, விளக்கேற்றும் போது அந்த மாதிரி சமயத்துலலாம். அண்ட் என்னோடய கன்சீலர் எல்லாமே செதறி கிடக்கு, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். எழிலோட இந்த மை காணும்னு சொல்லி புது மை வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் பார்த்தா அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் இந்த ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சஸ், அப்புறம் என்னோடய வளையல் எல்லாமே எடுத்து ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக நம்ம உள்ளே செட் பண்ணிட வேண்டியது தான். ஐப்ரோ ரேசர் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது வந்துட்டு யூஸ்டாக இருக்கும். சரி அதை தூக்கி போட்டுலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தேன். ஓப்பன் பண்ணும்போதே கேப் ஓப்பன் ஆகி கையில் வந்து கட் பண்ணிடுச்சு. உடம்புல வந்து ரத்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக கட் ஆகிருக்கு. பட் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சமாக தான் வந்து ரத்தம் வந்திருக்கு. எவ்வளோ காஜல் இருந்தாலும் இந்த ஐடெக்ஸோட இந்த காஜல் கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் எமர்ஜென்சி கிடச்ச உடனே எடுத்து அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். ஸோ அதுக்காக தான். அண்ட் வந்து இந்த பாக்ஸில் இப்போ வளையல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் இதெல்லாம் வச்சுட்டு ஆயின்மெண்ட், ரேண்டமாக யூஸ் பண்ணுற கிளச், அப்புறம் லிப்ஸ்டிக், ஐலைனர் இது எல்லாத்தையும் இதில் வச்சு எடுத்து செட் பண்ணிட போகிறேன். அந்தந்த இடத்துல ப்ராப்பராக வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படியே இருக்கும். திரும்பியும் கழிச்சு போட்டுருவேன், திரும்பவும் அடுக்கணும் இதே போல். அது எவ்வளோ தான் வந்து கரெக்டாக எடுத்து இடத்துல வச்சாலும் இல்லை ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் கண்டிப்பாக வந்துட்டு கிளம்ஸி ஆகிடுது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என்னோடய காஜல், லிப் பாம், அப்புறம் ஐஷேடோ பேலட் வச்சுருக்கேன். பிகாஸ் வெளியே போகும்போதெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஆக்சஸாக இருக்கணுன்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். மேலே ஷெல்ஃபில் வச்சா உருண்டு கீழே விழுந்துடும், அதுக்காக தான் வந்து ட்ராக்குள்ளே வச்சுருக்கேன். பவுச்லாம் இந்த ஓரம் வச்சுட்டு அந்த வளையல் பாக்ஸ் அங்கே வச்சுட்டேன். அதுலேயே அவரோட கண்ணாடி, அப்புறம் வந்து இந்த ரோஸ் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு. சரி சாரீலாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வெளியே போட்டு போகக்கூடிய வளையல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்து என்னோடய வளையல் டப்பாலே போட்டு வச்சுட்டு போகிறேன். இதுதான் என்னோடய வளையல் பாக்ஸ். இதில் வந்துட்டு இதுதான் வந்து என்னோடய ரிசப்ஷன் வளையல் அண்டு கீழே இருக்கிறதுலாம் வந்துட்டு என்னோடய கல்யாண வளையல் பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் இப்போ என்னோடய தம்பி மேரேஜ்க்கு, அப்புறம் என்னோடய நாத்தனார் மேரேஜ்க்கு வாங்கின வளையல் தான். இது வந்துட்டு என்னோடய சீமந்த வளையல், ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கேன். மிச்சம் இருந்தது இதுதான் உடஞ்சது போக. ஸோ மீதியெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே அந்த நேரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த வளையலையும் எடுத்து இதுக்குள்ளேயே வச்சிடலான்னு பார்க்குறேன். இது வந்துட்டு எழிலுக்கு குட்டி பாப்பாவாக இருக்கும்போது காப்பர் வளையல் போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் வாங்கினது. கலர் மாறினோன்னா கழட்டி அதையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன் மெமரிஸ்க்காக. அண்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சாமி கும்பிடும்போது வைப்போம் இல்லையா, அந்த வளையல் தான். இந்த வளையல், இந்த பர்பிள் கலர் வளையல் இது வரைக்கும் நான் போடவே இல்லை. என் கல்யாணத்துக்கு வாங்கினது அது. இது வரைக்கும் அந்த வளையல் எதுக்குமே எனக்கு மேட்ச் ஆகலை, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ மீதி எல்லாமே வந்துட்டு எப்போயாவது ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி போடுவேன். இந்த வளையல் எடுத்து நான் இங்கே வச்சிட போகிறேன். கையோட இந்த கல் வளையலும் எடுத்து உள்ளே வச்சிட போகிறேன். பட் இது வந்து கவர் இல்லாதனால கண்டிப்பாக ஆடி எங்கேயா இடிச்சிடும் சைடில் வச்சேன் அப்படின்னா. அதனால் இங்கே இருக்க இந்த வளையல் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு இது எல்லாத்தையும் இங்கே செட் பண்ணிட போகிறேன். எனக்கு வந்து வளையல்லாம் அவ்வளோவா இஷ்டம்லாம் கிடையாது.
அப்போத்துலேருந்தே அப்படி தான். எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து எனக்கு வளையல்லாம் அவ்வளோவா இஷ்டம் கிடையாது. எப்போயாவது சாரீலாம் போட்டால் போடணும் அப்படின்னு தோணும்போது மட்டும்தான் போடுவேன். ஸோ இருக்கிறத வச்சே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். அண்ட் இப்போ நான் கையில் வச்சுருக்க வளையல் வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தடவை திருவேற்காடு கோவிலுக்கு போயிருக்கும்போது கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடையில் என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து தொட்டில் கட்டுங்கம்மா, கட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக பாப்பாவோட வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கும் வந்துட்டு சரி ஓகே கட்டலாம் அப்படின்றதுனால வாங்கிட்டு கட்டணும். அதில் வந்து வளையல் தான். ஸோ தொட்டில் கட்டிட்டு அவங்க கொடுத்ததெல்லாம் வந்து உண்டியலில் போட்டு இது வந்து கையில் போட்டுக்க சொன்னாங்க. நானும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் உண்மையாகவே எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி நான் கோவில் போகும்போதே வந்துட்டு எழில் வந்து எனக்கு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கான். பட் அது எனக்கு தெரியாது. பட் அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் வந்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதனால் இந்த வளையல் வந்துட்டு என்னுடைய த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி டைமில் நான் கையில் போட்டிருந்தேன். பூ முடிக்கும் போதும் எல்லா வளையல் போட்டும் போதும் இதுவும் கூட போட்டிருந்தேன். அண்ட் வந்துட்டு சீமந்த தப்பையும் வந்துட்டு எல்லா வளையல் கூட இதையும் போட்டிருந்தேன். ஸோ அதனால் அது சென்டிமெண்ட்டாக அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வளையல் கலெக்ஷன்ஸ். இவ்வளோ தான். இதுதான் என்னோடய வளையல் பாக்ஸ். இது வந்து அவருக்கு ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ ஒரு மெட்டீரியலுக்கு வந்த பாக்ஸ் தான். ஸோ அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே போட்டு பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ வளையல் பாக்ஸை எடுத்து பீரோக்கு மேலே தான் நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு வேறு எங்கேயும் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே சேஃப்டியாக வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது இப்போது ரீசெண்டாக வாங்கின ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி செட் அது. அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் வந்து சின்ன சின்ன சோக்கர்ஸ் அதெல்லாம் அதில் வச்சுருப்பேன். அண்ட் அப்படியே அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃப் க்ளீனிங் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் போட்டது அப்படியே இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து பெருக்கி எடுக்கணும். நான் வந்து இந்த பெட்ஷீட் மேலே தான் எல்லாமே வச்சு இப்போ க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பெட்ஷீட் எடுத்து ஒதிரிட்டு இதையும் இப்போ வாஷ் பண்ணிவிடுவேன். பிகாஸ் அது டஸ்ட்டாக இருக்குன்றதுனால. அதுக்கப்புறமா போய் நான் சாப்பிட்டுட்டு எழில தூங்க வச்சிட்டேன். மதியானம் பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணலை. அதோட ஈவினிங் ஒரு 5 o'clock போல் எழுந்து நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்தேன். சாயந்தரம் விளக்கேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் தலை குளிச்சுட்டு வந்துட்டு தலை காய வச்சுட்டு எழிலையும் வந்துட்டு முக கை கால்லாம் கழுவி ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாமிக்கு விளக்கேற்றத்துக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போலாம் எப்போ பாரு எழில் வந்துட்டு எனக்கு பேண்ட்டு ஷர்ட்டு தான் வேணும், அதுவும் ஷர்ட்டில் பேக்கெட் இருக்கணும், பேண்ட்டில் பேக்கெட் இருக்கணும்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை சமாதானப்படுத்தி டெய்லியும் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ட்ரௌசரே வந்து போட்டுக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் முடித்த உடனே கரெக்டாக ஓப்பனில் இருந்தோடனே அந்த டியோட்ரண்ட் பார்த்துட்டான். அதை போட்டு விடணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். அப்புறம் எடுத்து லைட்டாக வந்து சும்மா அடித்தோம் அடிக்காமல் லேசாக அடித்து விட்டேன். அதுலேயே ஒரே குஷியாயிட்டு கை வந்துட்டு கீழே இறக்க மாட்டேன். அண்டர்ஆர்மில் அடித்ததுனால கையை கீழே இறக்க மாட்டேன்னு சொல்லி குதிச்சிட்ருக்கான். ஸோ பார்த்தாலே தெரியும். அப்படியே தான் எனக்கு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் எழில் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிட்டார். அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு போயிட்டு தொடச்சி பூவெல்லாம் போட்டுட்டேன். பொங்கல் அப்போ தான் வந்துட்டு புது சாமா தேய்ச்சன்றதுனால நான் இந்த வாரம் வந்து தேய்க்கல. அண்டு நானும் வந்து தேர்ஸ்டே வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு திரியை மட்டும் வந்து 1-2 மாற்ற வேண்டியிருந்தது. அது மட்டும் மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டேன் பூவெல்லாம் போட்டுட்டு. இன்றைக்கி வந்துட்டு பஞ்சகாவிய விளக்கு வந்து நான் ஏற்றியிருந்தேன். அது வந்து எப்படி ஏற்றணும்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி வாங்கிட்டு வந்த கடைக்கு போயிருக்குமோ பார்த்ததுனால. பட் எப்படி ஏற்றணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கற்பூரம் வச்சு அப்படியே வந்துட்டு தூப கலசத்தில் வச்சு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் நெய் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரியாதனால நான் வந்து கற்பூரம் வச்சு தான் ஏற்றினேன். பட் அதுவே வந்து நல்ல புகை வந்துச்சு. நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மெல் இருந்தது வீட்டில். இப்போ வந்து பூவெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமி பாட்டு போட்டுட்டு வாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு அப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வாசலில் தான் விளக்கேற்றணும். அதுக்கப்புறமா தான் நடு வீட்டில் வந்து விளக்கேற்றணும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று ரேஷன் போயிருந்தேன்ல அதெல்லாம் வந்து எடுத்து வைக்காமலே இருந்தது. ஸோ கையோடு எடுத்து வச்சா தான் அப்போயே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான். நேற்று சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ தான் எடுத்து வச்சுட்டு சர்க்கரையெல்லாம் அந்த டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். பருப்பு வந்து மாற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்லாம் நான் முடிக்கிறதுக்குள்ளே அந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருந்தது. வெறும் சாம்பல் தான் இருக்குது. லேசாக சூடு இருக்குது. இன்னமும் அதில் தணல் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் அவர் வந்த பிறகு அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு எழிலுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு போச்சு. மார்னிங் டு நைட் ரொட்டீன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.